உங்க அப்பா அவருக்கு அப்புறம் உன்னை பாத்துக்கிறதுக்கு ஒரு துணை வேணும்னு தான் என்ன கல்யாணம் பண்ணிக்க சொன்னாரு. அவர் ஆசையை நிறைவேற்றி வைக்கணும்னு தான் நான் அவசர அவசரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இப்போ நீ இந்த ஊர்லயே இருக்கேன்னு சொன்னா உங்க அப்பா ஆத்மா சாந்தி அடையுமா? எதுக்காக ஒரு விஷயம் நடந்ததோ அதுக்கு அர்த்தமே இல்லாம போயிடக்கூடாது ஜானகி. நடந்ததை விட்டுட்டு நடக்க போறத பத்தி யோசி. நான் இந்த ஊரை விட்டு போனா அது உன்னோட தான் போகணும்னு நினைக்கிறேன். நீ என் கூட வருவியா மாட்டியா? பாருங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி எல்லாமோ இருக்கணும்னு நினைச்சிருப்பேன். ஆனா நாங்க பெரிய வசதியெல்லாம் கிடையாது. இருக்கிற கஞ்சியும் கூழியும் குடிச்சுக்கிட்டு ஆனந்தமா நிம்மதியா வாழலாம். என்னடா கஷ்டப்படுறவனை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு வருத்தப்படுறியா? அதெல்லாம் இல்ல. உங்களை முன்னுக்கு கொண்டு வரதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கேன்னு சந்தோஷப்படுறேன். என்னங்க ஏன் என் கண்ணு பொத்துறீங்க? நீ வாழ போற வீட்டை காட்ட போறேன். பெரிய அரண்மனை மாதிரி இருக்கு. இந்த அரண்மனையோட மகாராணி நீதான். இவ்ளோ வசதியான வீட்டை விட்டுட்டு அவ்வளோ கொசக்கடையில கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்களே, அது ஏன்? எல்லாம் உனக்காக தான். ஏன் கண் கலங்குற? எந்த பொண்ணுக்கு கிடைக்கும் இதெல்லாம்? உங்களுக்கு பொண்டாட்டியா வர நான் கொடுத்து வச்சிருக்கணுங்க. ஆனா இப்ப இங்க மருமகளை வரவேற்கிறதுக்கு யாரும் இல்ல. பரவாயில்ல, புருஷ வீட்டுக்கு போற பொண்ணை வழி அனுப்ப எங்க வீட்லயும் யாரும் இல்ல. அங்கேயும் யாரும் இல்ல, இங்கேயும் யாரும் இல்ல. மேட் ஃபார் ஈச் அதர். டிரைவர் வண்டி எடுங்க. இவங்க யாரு? இவங்க என் வைஃப். இவ கங்கா, வீட்ல ஒருத்தி மாதிரி.